அதில் பார்த்தீங்கன்னா பூ நெக்ஸ்ட் டே பார்த்தா நல்லா பூத்தாச்சு, மலர்ந்து வந்தாச்சு கனகாம்பரம். ஆஃப்டர் வீடியோ, அது என்ன பிஃபோர் ஆஃப்டர்ங்கிறது நீங்கள் வீடியோ பார்த்தா உங்களுக்கு போல. மற்றபடி நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம் இந்த பஸ்ஸில், இன்க்ளூடிங் த கண்டக்டர். மயக்கம் போட்டு விழுற மாதிரி ஆக்ட் பண்ணுறோம். వేగం పెంచావే கும்மம்లోకి ஹோலி తెచ్చావే. வணக்கம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.5 years மேலே ஆயாச்சு. 2020லேருந்து இப்போ 21 ஜூன் மிட் வந்தாச்சு. இப்போவும் இன்னும் நம்மளுக்கு வந்து கொரோனா வேவ் குறைஞ்ச மாதிரி தெரியல. ஸோ இதில் நான் முதல்ல சொல்ல விரும்புறது என்னன்னா, நம்ம எல்லோருமே வி ஷுட் பி தேங்க்ஃபுல் டு காட். இன்னைக்கு நம்ம நின்று ஒருத்தரோட ஒருத்தர் ஹலோ சொல்கிற அளவுக்கு நம்ம இருக்கோம்னா அதுக்கு நம்ம கடவுளுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம சேனல் வந்து நம்ம போடுற வீடியோ ஒரு என்டர்டைன்மெண்ட்கோசரமும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கிறதுக்கோசரம் தான் நம்ம வீடியோஸ் போடுறோம். ஸோ இன்னைக்கு நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு பிஃபோர் ஆஃப்டர் வீடியோ. அது என்ன பிஃபோர் ஆஃப்டர்ங்கிறது நீங்கள் வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். விதை இருக்கும் இல்லையா, இதை காய வச்சு நம்ம கூட செடி வளர்க்கலாம். ஸோ அதெல்லாம் இனி ரோட் சைடில் இருக்கிற கனகாம்பரம் பூவை நான் பறிச்சப்போ வந்துட்டு பறிக்கலாமா வேண்டாமா கேட்டிருந்தேன். அதே மாதிரி அந்த செடி வச்சு அந்த பூ பூத்தது உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணவே இல்லை. ஸோ அந்த கிளிப்பிங் அப்போ முதல்ல நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த பிஃபோர் ஆஃப்டர் என்னங்கிறது நம்ம பார்த்துடலாம். லைஃப் பிஃபோர் என்ன, லைஃப் ஆஃப்டர் எப்படி அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கனகாம்பரம் நம்மளுக்கு பூ விட்டாச்சு. அது பாருங்க மொட்டா இருக்கு. இப்போ இந்த செடி வந்து ஒரே ஒரு செடி தான் வந்தது எனக்கு. அதில் பார்த்தீங்கன்னா பூ நெக்ஸ்ட் டே பார்த்தா நல்லா பூத்தாச்சு, மலர்ந்து வந்தாச்சு கனகாம்பரம். ஸோ நம்ம வீட்லேயும் கனகாம்பரம் மலர்ந்தாச்சு. இது உங்களுக்கு நான் காமிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. பட் இன்னைக்கு தான் அந்த கிளிப்பிங் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு எந்த பூ பூத்தாலும் நான் வந்து அது கடவுளுக்கு தான் வைப்பேன். சாதாரணமாகவே பூ எல்லாமே கடவுளுக்கு தான் வைப்பேன். ஸோ அதே மாதிரி இந்த கனகாம்பரத்தையும் கொண்டு போய் நம்ம சக்கரை தாழ்வாருக்கு வச்சிடலாம் வாங்க. ஸோ நம்ம வீட்லேயும் கனகாம்பரம் பூ பூத்தாச்சு. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இங்கே வந்து வியட்நாமில் இப்போ 4th வேவ் போயின்னு இருக்கு. அதனால வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சோஷியல் டிஸ்டன்சிங் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் வந்து என்னுடைய டே இன் மை லைஃப், அதாவது இப்போ இந்த சுச்சுவேஷன் இங்கே எப்படி இருக்கு, நாங்கள் வந்து சுத்தமாக, அதாவது அனாவசியமே யாரும் வெளியில் போகிறது இல்லை. ஆஃபீஸ் ஒர்க் இருக்கிறவங்க வெளியில் போகிறாங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ எப்படி இருக்கு, இந்த ரோடு எப்படி இருக்கு, என்ன மாதிரி சுச்சுவேஷனுங்கிறது ஒரு சின்ன கிளிப்பிங் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம எல்லோரும் மொபைல்லையும் வந்து ப்ளூஸோன்கிற ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்த் டிக்ளரேஷன் ஃபார்ம், நம்ம டொமஸ்டிக் ட்ராவல் டிக்ளரேஷன், இந்த மாதிரி நம்மளுடைய ஹெல்த் டிக்ளரேஷன்லாம் நம்ம இதில் ஃபில் பண்ணி வச்சுருந்தோன்னா, ஸோ எங்கேயாவது நம்ம வெளியில் போகிறச்சே நம்ம வந்துட்டு அவங்க கேட்டால் நம்ம இதுலேருந்து அவங்க ஸ்கேன் பண்ணி பார்த்துப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஆப் மூலமாக நம்மளுக்கு டே டு டே நம்மளுக்கு எக்ஸாக்ட் நியூஸ் தெரியும். கோவிட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, எந்த ஏரியாவில் இருக்குது என்ன அப்படின்ட்டு. ஸோ இதில் அக்யூரேட்டாக நம்மளுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சிடும். ஐ திங்க் ஆரோக்கிய சேத்து ஆப் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். அந்த ஆப்பை பற்றின டீட்டெயில்ஸ் அவ்வளோவா எனக்கு தெரியலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எங்கள் பில்டிங்கோட பேக் சைடு ஜிம்மு, அப்புறமா வந்துட்டு ஸ்விம்மிங் பூல் எல்லாமே வந்து இப்போது க்ளோஸ் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ பாருங்கள் யாருமே நடமாட்டம் இல்லை. நான் இப்போ போனது ஒரு மத்தியான வேலையில் போனேன். ஈவினிங் கூட யாருமே இங்கே இருக்க மாட்டாங்க. ஸோ இது வந்துட்டு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால இங்கே வந்துட்டு இந்த ரிப்பன் எல்லாம் கூட கட்டியிருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து எங்கள் பில்டிங்கில் இருக்கிற சுச்சுவேஷன் காமிக்கிறேன் பாருங்கள். கிட்ஸ் ஏரியா எல்லாமே அவங்க பேரிகேட் போட்டாச்சு. இது வந்து டேபிள் டென்னிஸ் ஆடுறது. இந்த கேட் ஓப்பன் பண்ணி போனால் எங்களுக்கு இங்கே ஒரு ப்ரைவேட் பார்க் இருக்கும் இந்த பில்டிங்க்கு. அந்த பார்க்கு அதுவும் கூட க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ எல்லோருமே வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். அண்ட் ரோடு பார்த்தீங்கன்னா கூட எம்டியாகவே இருக்குது. அண்ட் இப்போ நான் சொன்ன மாதிரி எல்லோருமே வந்து ஹோம் டெலிவரி தான் வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கூட யாரோ ஹோம் டெலிவரி ஏதோ பேக்கேஜஸ் வந்துட்டுருக்கு பாருங்கள். அண்ட் ரோட்டில் ஒரே ஒரு இளநீர் கடைக்காரர் இருக்காருங்க. ஸோ மற்றபடி எல்லாமே டேக் அவே தான் கொடுக்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த எங்கள் வீட்டு பால்கனிலேருந்து பார்த்தா அந்த மெயின் ரோட் ஜங்ஷன் தெரியும். எல்லாமே ரொம்பவே டிராஃபிக் அவ்வளோவா இல்லை. நான் சொன்ன மாதிரி ஃபேக்ட்ரிஸும் வந்து இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. பட் அந்த என்ன கேர் எடுத்துக்கணுமோ அதை ஃபாலோ பண்ணி தான் பண்ணுறாங்க. ஸோ அது தவிர அனாவசியமாக யாரும் வெளியில் போகிறது இல்லை. நான் எசென்ஷியல் எந்த ஒரு சர்வீசஸும் இல்லை.
ஸோ இப்போ பிஃபோர் வீடியோவில் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா வந்துட்டு இதுக்கு முன்னாடி இந்த ஃபோர்த் வேவ்ல வரதுக்கு முன்னாடி எங்கள் சுச்சுவேஷன் வாஸ் வெரி வெரி ரொம்பவே நல்லா இருந்தது. அதனால சேஃபாகவும் இருந்தது. இட் வாஸ் குவைட் சேஃப். அதனால நாங்கள் நல்லாவே வெளியில எல்லாம் போயிட்டு இருந்தோம். பட் ஸ்டில் நாங்கள் வந்து ஓரளவுக்கு சோஷியல் டிஸ்டன்ஸ் அண்ட் மாஸ்க் போட்டு இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் ஒரு ஆஃப்டர்நூன் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் வெளியில போய் ஷாப்பிங் பண்ண அந்த வீடியோவை உங்களுக்கு நான் இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த விலாகை நான் வந்து தனியாக போடணும்னு எடுத்து வச்சிருந்தேன். பட் போட முடியாமல் போயிடுது. ஸோ இன்னைக்கு இந்த பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கான்செப்ட்டுக்கு அது நல்லாவே யூஸ் ஆயிடுது. ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க நல்லா நம்ம ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியில் கிளம்பியாச்சு ஒரு மத்தியான வேலை. 2 மாதம் முன்னாடி எடுத்த வீடியோ இது. இங்கே வியட்நாம் பஸ் நான் ஏற்கனவே வந்து பஸ் ட்ரிப் போட்டிருக்கேன். உங்களுக்கு பார்க்காதவங்களுக்கு வீடியோ லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ பஸ்ஸு இந்த மத்தியான வேலையில் வந்துட்டு ரொம்பவே காலியாக இருக்கும் அண்ட் ஃபுல்லி ஏர் கண்டிஷன்டு பஸ். அண்ட் பாருங்கள் டிராஃபிக் இருக்குது நல்லா. அண்ட் அந்த கண்டக்டர் லேடி கண்டக்டர் பாருங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க என் பின்னாடி. அண்ட் என் பக்கத்தில் ஒரு பையன் அவன் எக்ஸாம் இருக்க போல இருக்குது மத்தியானம். ஸோ இது வந்து ஐ திங்க் ஏப்ரலில் எடுத்தது. ஸோ அந்த பையன் எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷன் படிச்சுட்டே போயிட்டுருக்கான். லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷன் போல். மற்றபடி நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம் இந்த பஸ்ஸில், இன்க்ளூடிங் த கண்டக்டர் லேடி. அண்ட் டிராஃபிக் நல்லா இருக்குது பாருங்கள். மணி பார்த்தீங்கன்னா அது இன்னும் சரியாக வீடியோவில் கேப்சர் ஆகலை. பட் இட் வாஸ் அரவுண்ட் ஒரு 12 மணிக்கு மேலே தான் நான் கிளம்பினது. ஸோ இதுதாங்க எங்களுடைய ரெகுலராக நாங்கள் பெட் ஸ்ப்ரெட் அந்த பில்லோ கவர்ஸ் இதெல்லாம் வாங்குகிற ஷாப். இவங்க கிட்ட நல்லாவே குவாலிட்டி நல்லாயிருக்கும். அண்ட் ரேட்டும் நாங்கள் கேட்குற மாதிரி கொஞ்சம் நல்லாவே பார்த்து கொடுப்பாங்க. இது என்ன சூப்பர் கிங்காமா? சூப்பர் கிங் சைஸ் வந்து நம்ம ஊரில் கிங் சைஸுக்கு சரியாக ஃபிட் ஆகும். ஸோ அதனால இங்கே வந்து நான் சூப்பர் கிங் அப்படின்னு கேட்டு நாங்கள் வாங்குவோம். அண்டு இங்கே வந்துட்டு இந்த ஒயிட் செட்டு வந்து ரொம்ப நம்ம ஹோட்டலில் போடுற மாதிரி ரொம்ப அழகாக இருக்குன்ட்டு அதையும் நாங்கள் ஒன்று ஆர்டர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது டாய்வானீஸ் அப்புறம் வந்துட்டு கொரியன் மேக் அது கூட இங்கே நல்லாயிருக்கும். பட் மோஸ்ட்லி வியட்நாமிஸ் காட்டன் நல்லாவே இருக்குது இங்கே. ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு நாங்கள் அந்த ஜீன்ஸ் மேலே போடுறதுக்கு டாப்ஸ் அண்ட் லெகிங்ஸ் மேலே போடுற டாப்ஸும் பார்க்க வந்திருக்கோம். அண்ட் இந்த பொண்ணோட ஆண்ட் பாருங்கள் ரொம்ப ட்ரமடைஸ் பண்ணுவாங்க. Happen. You. நல்லா எங்களை சிரிக்க வச்சே இவ வந்து எங்கள் தலையில் நிறைய டாப்ஸ் கட்டியிருக்கா. அண்ட் ரேட்டு வந்து நம்ம கொஞ்சம் குறைச்சோம் பாருங்களேன். எப்படி மயக்கம் போட்டு விடுற மாதிரி ஆக்ட் பண்ணுறோம். அவ்வளோ குறைச்சலா நம்ம கேட்டோம். ஸோ நாங்களும் போனால் பொறுத்து பாவம் அப்படின்ட்டு ரொம்பலாம் ரேட்டை குறைக்க மாட்டோம். ஓரளவுக்கு பார்கெயின் பண்ணிட்டு வாங்கிடுவோம். அண்ட் ஷீ இஸ் வெரி வெரி ஸ்வீட் லேடி. இவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொரு ஃப்ரெண்டு. நான் கடைசியில் உங்களுக்கு காமிப்பேன் சில ஆர்டிகல்ஸ் எல்லாம். அது இவங்க கிட்ட தான் வாங்கினது. அந்த இந்த லேடி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நாங்கள் எப்பவும் இங்கே போனால் இவகிட்ட தான் கருவேப்பிலை வாங்குவோம். இந்த லேடி கிட்ட வாங்குற பிரிஞ்சால் க்ரீன் பிரிஞ்சால் வந்துட்டு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இங்கே வந்தால் நாங்கள் இவ ஷாப்பையும் விசிட் பண்ணுவோம். ஸோ இப்போது நாங்கள் ஷாப்பிங் எல்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. அண்ட் இப்போது வீட்டுக்கு போக வேண்டிய டைம் வந்தாச்சு. ஸோ போயிட்டு வந்தாச்சு. இப்போது எல்லாமே நிறைய வந்து வெஜிடபிள்ஸ் வாங்கியிருக்கோம். ஒரு 5-6 டேஸ்க்கு வர மாதிரி வெஜிடபிள்ஸ். அப்புறமா வந்து நாளைக்கு வந்துட்டு சாம்பார் வைக்கலாம் அப்படின்ட்டு உரிச்ச இந்த வெங்காயமே உரிச்சதே வாங்கின்னு வந்தாச்சு. அதுக்கப்புறம் கொத்தமல்லி எல்லா வெஜிடபிள்ஸுங்க ஒரு 5 டேஸ்க்கு வர மாதிரி வெஜிடபிள்ஸ். அப்புறம் வந்து இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஸ்டாண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதுக்கு ஒரு ஜோடியாக இன்னொரு ஸ்டாண்டு வாங்கினேன். இது இன்னொரு ஸ்டாண்டு. அதில் என்ன வைக்க போகிறேன்னு தெரியல. அப்புறம் இது வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்ததேன்ட்டு இது ஒன்று வாங்கினேன். இது வந்து ஆக்சுவலி நம்ம டீ லைட் ஹோல்டராக வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு வியட்நாமிஸ் லேடிஸ் வந்து இங்கே இப்படி தான் தூக்கின்னு போவாங்க ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ். இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் என்ன சொல்கிறது, ஒரு சிம்பாலிக். வியட்நாம் வந்தால் இந்த மாதிரி எல்லோரும் வாங்கிட்டு போவாங்க. நம்ம இங்கே இருக்கிறவங்க இதையும் வாங்கணும் இல்லையா? ஸோ இது வாங்கினேன்.
அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு போன உடனே உங்களுக்கு காமிச்சது வந்து அந்த பெட் ஸ்ப்ரெட் கடை தானுங்க. அங்கே ஃபைனலாக ஒரு கிங் சைஸ் ஃபிட்டர் பில்லோ கவர்ஸ் 2 வித் ஆக்சுவலாக நான் 2-3 செட்டு வாங்கியாச்சு. இது வந்து வித்தவுட் போர்வை இல்லாமல் வெறும் ஃபிட்டர் அண்ட் பில்லோ கவர் இது ஒரு செட் எடுத்தது. அங்கே தான் நான் யூஸ்வலாக வாங்குறது, நானும் என் ஃப்ரெண்டும். அண்ட் தென் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எடுத்தோம். ஒரு பீச் வேர் போடுற மாதிரி பிக்னிக் போகிறச்சே போட்டுக்கிறாப்புல ஒரு ஷர்ட்ஸ் எல்லாம் என்னோட பையனுக்கு எடுத்தேன். அப்புறமா வந்துட்டு எனக்கு கொஞ்சம் டாப்ஸு, அது இப்போ காமிக்க மாட்டேன், நம்ம என்னோடய வீடியோவில் எதையாவது பார்க்கலாம். அண்ட் இது வந்து அந்த ஃப்ரெஷ் சுண்டல் பயிறு. ஸோ அவ்வளோதாங்க இன்றைக்கி பண்ண ஷாப்பிங். ஆனால் இப்போது டைம் பார்த்திங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் 5:45. நான் வீட்டை விட்டு கிளம்பினது 12 o'clock. ஸோ இப்படி தான் ஜாலியாக எனக்கு வந்து ஷாப்பிங் போகணுன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போவோம். அந்த ஃப்ரெண்டு அவங்க இன்றைக்கி ஃபேஸ் சரியாக காமிக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு வாட்டி உங்களுக்கு எல்லோரும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அண்டு இப்போ இதுக்கப்புறம் வந்துட்டு நான் காஃபி குடிச்சிட்டு டின்னர் என்ன சமைக்கலாம் அப்படின்னு பார்க்கணும். ஏதாவது ஒரு லைட்டாக ஒரு டிஃபன் பண்ணணும். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பண்ண ஷாப்பிங். ஸோ டோட்டலாக எவ்வளோ காசுனா ஏற்கனவே நம்ம சேவிங்ஸ் டிப்ஸ்லலாம் போட்டிருக்கேன். அன்னன்னைக்கு என்ன செலவு நடக்கிறதோ அதையெல்லாம் நம்ம எழுதிக்கணும்ன்ட்டு. ஸோ ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இப்போது இந்த நோட் புக்கில் நான் எழுதிடுவேன். வெஜிடபிள்ஸ் எவ்வளோ ஆச்சு, ட்ரெஸ் எவ்வளோக்கு வாங்கினேன், அப்புறம் வந்துட்டு அந்த பெட் ஸ்ப்ரெட், அப்புறம் இந்த மாதிரி சில ஐட்டம்ஸ் எல்லாம் என்ன ஆச்சு அப்படின்ட்டு. ஸோ தட் வந்து நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் வெளியில் போகிறதுங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஐ திங்க் நீங்களும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க அந்த சேவிங்ஸ்க்கு நான் கொடுத்துருக்கிற டிப்ஸ் அந்த வீடியோவையும் போய் பாருங்கள். ஸோ பிஃபோர் எப்படி இருந்தது ஷாப்பிங் போனது அதெல்லாம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்க. ஸோ இப்போது ப்ரெசண்ட்டாக நான் வந்துட்டு ஆஃப்டர் ஸ்டே அட் ஹோம்க்கு அப்புறம் எப்படி நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறேங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் வாங்க. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் எப்படி ஆன்லைனில் வந்து ஆச்சி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு. ஸோ இங்கே மாத்திரம் இல்லைங்க, இந்தியாவில் கூட நீங்கள் வீட்டில் இருந்தாலும் உங்கள் எல்லாருக்குமே எல்லா சாமானும் கிடைச்சிது. ஸோ அந்த வரைக்கும் நம்ம ஆல்வேஸ் பி தேங்க்ஃபுல் டு காட். ஸோ நிறைய பேர் நிறைய அவஸ்தைப்பட்டிருக்காங்க, சாப்பாடு கூட வழி இல்லாமல். நம்மளுக்கு இது வரைக்கும் ஆன்லைனோ இல்லை நேரில் போய் ஷாப்பிங் பண்ண முடியலைங்கிற வருத்தமே இல்லாமல் வீட்டுக்கே எல்லா ப்ராடக்ட்ஸும் வாங்கி நம்ம நல்லாவே இருக்கோங்கிறதுக்கோசரம் ஒன்ஸ் அகெயின் பி தேங்க்ஃபுல் டு காட். அண்ட் நான் இந்த ஆச்சி ப்ராடக்ட்ஸை பற்றி சொல்லிச்சேன். நான் இவ்வளோ ஆச்சி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணதில்லை. அதாவது பருப்புலேருந்து துவரம்பருப்புலேருந்து எல்லாமே ஆச்சி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணதில்லை. நார்மலாக வந்து இந்த மசாலாஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஐ எம் அ பியூர் வெஜிடேரியன். இது சிக்கன் மசாலா, ஃபிஷ் ஃப்ரை மசாலான்னு பேர் தான் அந்த நான்வெஜ் ஐட்டமே தவிர இட் இஸ் 100% வெஜிடேரியன். அந்த க்ரீன் டாட் பாருங்கள். ஸோ மசாலா இன்க்ரீடியன்ஸ் தான் மாறும், பட் வந்து இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிரிஞ்சால் கறிக்கு வந்துட்டு இந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலா, அண்ட் நம்ம காலிஃப்ளவர் பண்ணுறச்சே இந்த சிக்கன் மசாலா, இந்த மாதிரி மசாலாஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்க நான் எப்படி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன். அண்ட் வித்தின் 25 minutes எனக்கு ப்ராடக்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாச்சு. பிஃபோர் அண்ட் ஆஃப்டரில் பார்த்தோன்னா, ஆஃப்டர் அதாவது ப்ரெசென்ட்னு சொல்லணும், ஆஃப்டர் சொல்லக்கூடாது. ப்ரெசென்ட்டாக இப்போ இப்படி தான் நடந்துட்டுருக்கு. அண்ட் கூடிய சீக்கிரம் சிச்சுவேஷன் வில் இம்ப்ரூவ். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம டின்னர் தான் பண்ணணும். டின்னர் வந்து சிம்பிளாக ஒரு குழி பணியாரம் பண்ண போகிறேன், தோசை மாவு வச்சு. அண்ட் அதுக்கு தொட்டுக்க ஒரு சட்னி. ஸோ அதையும் பார்த்துடுங்க, ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எழுதுங்க. போன வீடியோவில் நான் சொன்ன மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங்லேயும் சில யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸ், நல்ல ப்ராடக்ட்ஸ் நம்ம பார்த்து வாங்கலாம், வாங்கி இருக்கேன். அதில் இது பார்த்தீங்கன்னா இந்த குழி பணியாரம் பேன் நிறைய வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லா யூஸ் ஆகுது. ஸோ குழி பணியாரம் எவ்வளோ பேருக்கு பிடிக்குங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டான டின்னர், அட் த சேம் டைம் ஃபீலிங்காகவும் இருக்கும். வித் சம் சட்னி ஒரு சாம்பார் நல்லாயிருக்கும். நான் வந்து சட்னியோட சாப்பிட போகிறேன். ஸோ டின்னர் ரெடி ஆயாச்சு, இப்போ சாப்பிட வேண்டியது தான். அண்ட் இப்போது நான் எகெயின் சொல்கிறது என்னென்னா, இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் நிறைய பேர் நிறைய விதமாக கஷ்டப்படுறாங்க. நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டியது இந்த அளவுக்கு நம்மளை வச்சுருக்காரு அப்படிங்கிறதுக்கோசரம் வி ஷுட் பி வெரி வெரி கிரேட்ஃபுல் டு காட்.
அண்ட் இப்போ எல்லோருக்கோசரமே நம்ம எல்லோருமே ப்ரே பண்ண வேண்டிய டைம். ஸோ கூடிய சீக்கிரம் இந்த சுச்சுவேஷன் மாறி நம்ம எல்லோருக்குமே பழையபடி நம்ம எல்லோரும் சந்தோஷமா வெளியில போயிட்டு நல்லா ஹெல்த்தியா இருப்போங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதே நம்பிக்கையோட வாழுங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ 2 வேறு விதமான நாட்கள், அதாவது ஒரு நாள் ஃப்ரீயாக நம்ம வெளியில் சுத்த முடியறது, ஒரு நாள் இந்த மாதிரி வீட்டில் இருக்கணுங்கிறச்சையும் நம்ம இருக்கணும். ஸோ இதுதாங்க நம்மளை நாமளே அடாப்ட் பண்ணிக்கணும். ஸோ சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வாழறது தாங்க வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை ஒவ்வொரு நொடியும் நம்ம சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டால் நமக்கும் சந்தோஷம் எப்போவுமே நிலைச்சு இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் சேஃபாக இருங்க வீட்டில். அண்ட் எல்லாத்தையும் விட ஹாப்பியாக இருங்க. நம்ம ஹாப்பினஸ் நம்ம கையில் தான் இருக்குது. அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பர் கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அண்ட் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். டேக் கேர். see you. bye bye.